بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العلي العظيم وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله صلاة وقتها ثم بر الوالدين ثم جهاد في سبيل الله أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களினுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று என்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அடியானுக்கு மிகவும் சுலபமாக இறைவனினுடைய பொருத்தமும் சொர்க்கமும் அடைவதற்கு அல்லாஹு தஆலா சுலபமான 2 வழிகளை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த வழிகளில் எந்த ஒரு மனிதர் சரியான முறையில் அந்த விஷயங்களை செய்வாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய பொருத்தமும் சொர்க்கமும் தருவான். அது என்ன 2 விஷயங்கள் என்றால், நம்மை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் அவர்கள் வாழக்கூடிய காலங்கள் வரையிலும் அவர்களினுடைய பொருத்தமும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து வந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவனுடைய பொருத்தமும் அவனுடைய சொர்க்கமும் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்களே, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, தந்தையினுடைய பொருத்தத்தில் அல்லாஹ்வினுடைய பொருத்தமும், தந்தையினுடைய கோபத்தில் அல்லாஹ்வினுடைய கோபமும் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய தாயும் தந்தையும் சுவனத்தின் பக்கம் செல்வதற்கு ஒரு வழியாக அல்லாஹு தஆலா நமக்கு அமைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரகிம அன்ஃபு ரகிம அன்ஃபு, நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் என்று 3 தடவை சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு கேட்டார்கள், கீல மன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதரை, யாருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அதரக அபவைஹி இன்தல் கிபரி ஃபலம் யதுகுலுல் ஜன்னah, எந்த ஒரு மனிதர் தாயின் மூலமாகவோ தந்தையின் மூலமாகவோ அவன் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பான முஃமின்களே, நம்முடைய பெற்றோர்கள் இருக்கும் காலம் வரையிலும் அவர்களை மனசு நோகடிக்காமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வதற்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய பெற்றோர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் நமக்கு இருக்கின்றது. முதலாவதாக
நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை விட்டு கடந்து விட்டார்கள் என்று சொன்னால் தினமும் அவர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும். தினமும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை அவர்களுக்கு சேர்வதற்கான வழிகளை நாம் செய்திருக்க வேண்டும். அவர்களின் பெயரால் குர்ஆன் ஓதுவது, யாசின் ஓதுவது, இதெல்லாம் அவர்களுக்கு மரணித்த பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களின் மூலமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவது என்பது நம்மின் மீது கடமையாக இருந்து வருகிறது. முதலில் அவர்களினுடைய அருமைகள் என்ன, பெருமைகள் என்ன என்பதை நாம் விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் அவர்களினுடைய மனதை கஷ்டப்படுத்தாமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் அனுதினமும் செய்து கொண்டு இருப்போம். தாயினுடைய மனதை நோகடித்துவிட்டு நாம் என்னதான் கஅபாவினுடைய வாசலை பிடித்து அழுதாலும் நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்லுவான், நீ இந்த கடலுக்கு செல், அங்கு ஒரு அதிசயத்தை நீ காண்பாய் என்பதாக சொல்கிற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் கடலுக்கு செல்வார்கள். அப்போது பார்த்தால் எந்த ஒரு அதிசயமும் அங்கு இருக்காது. அவர்களினுடைய ஜின்களை கொண்டும் ஹூது பறவை கொண்டும் இங்கு ஏதேனும் அதிசயம் இருக்கிறதா, அல்லாஹ் சொன்னான் என்பதாக நீங்கள் தேடி செல்லுங்கள் என்பதாக சொல்கிற பொழுது கடலுக்குள்ளிருந்து ஒரு குழம்பா, கடலுக்குள்ளிருந்து ஒரு வீடு ஒன்று வெளியே வந்தது. அந்த வீடு எப்படி இருந்ததாம்? முத்துக்களால், பவளங்களால், ரத்தினங்களால் போன்ற உயர்தரமான கல்களை கொண்டு அந்த வீடு ஆகியிருந்ததாம். உள்ளே ஒரு வாலிபன் தொழுது கொண்டு இருந்தான். அந்த வாலிபனை கூப்பிட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விசாரித்தார்கள், இங்கு நீ என்ன செய்கிறாய் என்பதாக கேட்கும் பொழுது, என்னுடைய வாழ்வு நாளில் எனக்கு ஒரு தந்தையும் ஒரு தாயும் இருந்தார்கள். என்னுடைய தாய்க்கு கண்ணு தெரியாது, என்னுடைய தந்தைக்கு சரியாக நடக்க முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையில் நான் 70 வருடம் நான் அவர்களுக்காக பணிவிடை செய்தேன். அவர்கள் எனக்காக இப்படி துவா செய்தார்கள். என்னுடைய தாய் எனக்காக துவா செய்தால் என்னுடைய மகன் நீண்ட காலமாக இபாதத் செய்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய காலத்திற்காக அவர்கள் துவா செய்தார்கள். என்னுடைய தந்தை மரண நேரத்தில் சைத்தானினுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தா என்பதாக எனக்காக துவா செய்தார்கள். அல்லாஹு தஆலா எனக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு விஷயம்தான் எனக்கு இந்த வீடு என்பதாக சொல்லுவார்கள். அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனிதரிடம் கேட்பார்கள், நீங்கள் எவ்வளவு காலம் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்திலிருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சுமார் 2400 வருடம் நான் இதற்குள் இருந்து நான் இபாதத் செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் என்னுடைய தாயும் என்னுடைய தந்தையும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அன்பார்ந்த முஃமின்களே, நம்முடைய வாழ்வு நாள் முழுவதும் நம்முடைய பெற்றோர்களை நாம் நோகடிக்காமல் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்து வந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நாள் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து அவர்களுக்கு பிடித்தமான பிள்ளைகளாக வாழக்கூடிய நல்லதொரு தௌஃபீக்கையும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. இன்னும் காலம் சென்ற நம்முடைய பெற்றோர்கள்
அவர்களினுடைய வாழ்விடத்தை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் பூஞ்சவனமாக ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீயுல் அலீம் வத்துப் அலைனா யா ரப்பி மௌலானா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.